ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 52 வீக் லோ கிட்ட இருக்க தரமான ஃபண்டமெண்டல் கொண்ட சில பங்குகளை பற்றி தான். ஏன்னா இந்த வாரம் கேட்ட கிரியேட்டர் போல் கொஸ்டினுக்கு எல்லாருமே பாட்டம் லெவல் ஸ்டாக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னனால தான் இந்த கண்டென்ட்டோட வந்திருக்கு. இப்போ பார்க்க போகிற 10 ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலாகவும் சரி பர்ஃபார்மன்ஸாகவும் சரி ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் 52 வீக் லோவில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரையோ இல்லை நீங்களோ ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ரெகுலராக கேட்குற விஷயம் தான், இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பார்வையாளர்களை ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நம்ம பங்குகளில் ஏறு வரிசையில் தான் பார்க்க போகிறோம். குறைந்த விலையிலிருந்து அதிக விலைக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ட்ரிப் பிளானர். இந்த கம்பெனி எண்ட் டு எண்ட் ட்ராவல் டிக்கெட் சொல்யூஷனை தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்க்ளூடிங் ஏர்லைன் டிக்கெட்ஸ், ஹோட்டல், ஹாலிடே பேக்கேஜஸ் அண்ட் பஸ் டிக்கெட்ஸ், ரயில் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 120 கோடியும், குவார்டர் குவார்ட்டரில் 102 கோடியும், இயர் 104 கோடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டான சேல்ஸ் க்ரோத் வச்சிருக்காங்க. இதே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 68 கோடி, குவார்டர் குவார்ட்டரில் 34 கோடியும், இயர் 38 கோடியும் வச்சிருக்காங்க. இதே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 69 கோடியும், குவார்டர் குவார்ட்டரில் 35 கோடியும், இயர் 41 கோடியும் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 51 கோடியும், குவார்டர் குவார்ட்டரில் 26 கோடி, இயர் வந்துட்டு 31 கோடி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸையும் ஃபினான்ஷியல் சம்மரியும் வச்சுருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 65%, எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 2.30%, டிஐஐ கிட்ட 2.42%, பப்ளிக் கிட்ட 29.74% வச்சுருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 7150 கோடி வச்சுருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 40.4. இவங்களோட 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 56.4, லோ 37. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 52 வீக் லோ கிட்ட தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட பிபிஇன்னு பார்க்கும்போது 44.6. ஆனால் இதே இண்டஸ்ட்ரி பிபிஇ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 174 வச்சுருக்காங்க. ஸோ அதை விடவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிஇ தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 3.46. இது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பஸ் பார்க்கும்போது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மினிமமாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 0.25% அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 54.6%, ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 46.9% அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரி நம்பர் தான் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும்தான் 11.6 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இதை நம்ம பார்க்கவே தோணாது. அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 116 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.19. ரொம்ப கடன்லாம் கிடையவே கிடையாது. ரொம்பவும் டெப்ட் ஃப்ரீயான கம்பெனி தான். அடுத்ததாக சேஞ்சிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்க்கும்போது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5% ரீசெண்ட் டைமில் குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50%க்கு மேலே இருக்கிறனால நம்ம இதை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரொமோட்டர் பிளட்ஜ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ கம்பெனி வந்துட்டு ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. செகண்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு டெல்டா கார்ப்பரேஷன். ஸோ இவங்க ஆன்லைன் கேமிங் ரிலேட்டடான ஒரு கம்பெனி. கண்டிப்பாக வந்துட்டு இவங்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 271 கோடியும், குவார்டர் குவார்ட்டர் போன குவார்ட்டரில் 273 கோடியும், இயர் போன வருஷம் செப்டம்பர் மாதம் 270 கோடியும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ப்ராஃபிட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸ் பொறுத்தளவுக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டர் 100 கோடி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 37% ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். குவார்டர் குவார்ட்டர் அதாவது போன குவார்ட்டரில் 96 கோடி, அதாவது 35% ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இயர் போன செப்டம்பரில் 100 கோடி கொடுத்துருக்காங்க. 37% ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 92 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 92 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இயர் வந்துட்டு 93 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. லைட்டாக ஒரு டிப் நமக்கு தெரியுது. ஆனால் ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 69 கோடி, குவார்டர் குவார்ட்டரில் 68 கோடி, இயர் வந்துட்டு 69 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 33.26%, எஃப்ஐஐ கிட்ட 5.6%, டிஐஐ கிட்ட 15.73%, பப்ளிக் கிட்ட 45.96% இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற ஷேர் ஹோல்டிங்கை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் தோணுது. இருந்தாலும் ஸ்டாக்
ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கிறனால தான் இந்த ஸ்டாக்கான லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3908 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 146. இவங்களோட 50 வீக் ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 260 அண்ட் 123. ஸோ ரொம்ப கம்மியான வேல்யூ தான் இப்போ இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஸ்டாக்கோட P/E வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 14.3, புக் வேல்யூ வந்துட்டு 87.7, டிவிடெண்ட் ஈல்டு 0.86. ஸோ ஓரளவுக்கு டிசென்டான டிவிடெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ROCE 16.3%, ROE வந்துட்டு 12.4%. ஃபேஸ் வேல்யூ 1, இண்டஸ்ட்ரியோட P/E வேல்யூ வந்துட்டு 14.3. ஸோ இண்டஸ்ட்ரி P/E ஸ்டாக் P/E சேம் வேல்யூவில் இருக்கிறனால தான் வந்துட்டு நம்ம ஸ்டாக் P/E பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி P/E பற்றி அதிகமாக பேசலை. ஸோ ரெண்டு வந்து டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 1.66 தான். டெப்ட்னு பார்க்கும்போது 70 கோடி, டெப்டிகிடி ரேஷியோ 0.03, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சேஞ்சிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்க்கும்போது 0.02 கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. இது ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ்னு கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு சிட்டி யூனியன் பேங்க். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு பேங்க் சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீட்டைல் பேங்க்காகவும் இருக்காங்க. அடுத்தது இவங்களோட சேல்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1304 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 1266 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் 1181 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 71 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 63 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் 178 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 336 கோடி கொடுத்துருந்தாங்க. குவார்ட்டரில் 262 கோடிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இயர் 351 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இடையில டிப்பன் அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது மூவ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 281 கோடிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 227 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இயர் 276 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியில் வந்துட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறனால கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அதர் இன்கம் அப்படிங்கிற போர்ஷன் வந்துட்டு இந்த கம்பெனியில் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. இவங்களோட முக்கியமான ரேஷியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கிட்டத்தட்ட 21% வச்சுருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4%, கிராஸ் NPA 5%, நெட் NPA வந்துட்டு 3% வச்சுருக்காங்க. அதே போல் காசா ரேஷியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 32% அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ரொம்பவும் லுக்கிங் ப்ராமிசிங்காக இருக்குது வேல்யூஸ் எல்லாமே. அடுத்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது FII கிட்ட 23.66%, DII கிட்ட 33.18%, பப்ளிக் கிட்டத்தட்ட 43.15% அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 11,036 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 149, 50 வீக் ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 182, 50 வீக் லோ 120, நியர் வந்துட்டு லோ கிட்ட தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட P/E 11.7, இண்டஸ்ட்ரி P/E 13.2. ஸோ இண்டஸ்ட்ரி விடவும் கம்மியாக தான் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 101, டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு 0.67% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசெண்டானதாக கொடுத்துட்ருக்காங்க. ROCன்னு பார்க்கும்போது 6%, ROEன்னு பார்க்கும்போது 13.4%. பொதுவாக பேங்க் செக்டருக்குலாம் இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அடுத்ததாக ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.48, டெப்ட்னு பார்க்கும்போது 57,086 கோடி இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 7.66 இருக்குது. ஸோ பேங்க் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக பேசியிருக்கோம். அந்த வீடியோ கீழே இருக்குது, அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெப்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா பேங்க்கோட ப்ராசஸ் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுத்து அது மூலமாக வர நெட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஞ்சிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எதுவும் இல்லை, ப்ளஜும் எதுவும் இல்லை. ஸோ கம்பெனி பொறுத்தளவுக்கும் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக டிசிப்ளினாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது அட்வான்ஸ்டு மெட்டீரியல் ப்ராடக்ட், கார்பன் அண்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 4120 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 4627 கோடிங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயரில் வந்துட்டு 577 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸ்லைட்டாக நெகட்டிவில் தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா படிப்படியாக வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, நீட்டாக தெரியுது. அதனால் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துட்டு கரண்ட் குவார்ட்டரில் 366 கோடி தான் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் வந்துட்டு 645 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் 534 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு அப் அண்ட் டிப் பாலிசியில் தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு -20 கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரேட்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் நமக்கு இந்த ஸ்டாக் கிடைக்குது. குவார்ட்டர்னு பார்க்கும்போது 313 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இயர்னு பார்க்கும்போது 600 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது இவங்க பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் -66 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 207 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இயரில் பார்க்கும்போது 426 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பெனி வந்துட்டு நல்லா அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் ஏற்பட்ட சில எக்ஸ்பென்சஸ் ஃபேக்டர்னாலையும் சேல்ஸ் ரேஷியோ குறைஞ்சனாலையும் தான் இந்த பேட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதனால தான் ஸ்டாக் நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணால் மேபி
மேபி ஃபியூச்சரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்காங்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்பவும் ப்ராமிசிங்காக இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 41.14%, எஃப்ஐஐ கிட்ட 16.32%, டிஐஐ கிட்ட 0.26%, கவர்மெண்ட் கிட்ட 0.34%, பப்ளிக் கிட்ட 41.96% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்றம் பெருசாக நடந்த மாதிரி எனக்கு தோணல. ஸோ கம்பெனி பொறுத்தளவுக்கு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 5190 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 154, இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 185, லோ 140, ஸ்டாக்கோட பிபிஇ வந்துட்டு கிட்டத்தட்ட 17.6, இண்டஸ்ட்ரி பிபிஇ 41.3. ஸோ ரொம்பவும் லோ காஸ்ட்டில் தான் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறதுல இதில் ஒரு எடுத்துக்காட்டு. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 253, ஸோ 253 புக் வேல்யூ, 154 கரண்ட் ப்ரைஸ். ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறாங்க, கிட்டத்தட்ட 50% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போதும் 0.65% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரொம்பவும் டீசெண்டான டிசிப்ளின் வேல்யூவில் தான் 17.7 அப்படிங்கிற ஆர்ஓசியும், ஆர்ஓஇ வந்துட்டு 19.8 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 0.61 தான் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்பவும் அக்யூரேட்டாக கிட்டத்தட்ட 39% ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அடுத்ததாக டெப்ட்னு பார்க்கும்போது 9372 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.10, அதாவது நம்ம எதிர்பார்க்குற வேல்யூ விடவும் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த 30% ஸ்டாக் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரீசெண்டாக வந்த டிப்னாலையும் ரீசெண்டாக வந்த நெகட்டிவ் ரிட்டர்னாலையும் தான் வந்துட்டு இவங்களோட கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக அதை ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இவங்களோட பிஸ்னஸ் மாடலை பார்க்கும்போது கிளியர் நமக்கு புரியுது. அடுத்ததாக பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு பெட்ரோநெட் எல்என்ஜி. இவங்க லிக்விட் எல்பிஜி ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கெயில், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி போன்ற கம்பெனிகளோட ஜாயின் வென்ச்சரில் இருக்காங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு கம்பெனியிலும் கிட்டத்தட்ட 12.5% ஸ்டேக் அப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 12,532 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 11,656 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரான் இயரில் 15,986 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இவங்களோட பிஸ்னஸை பேஸ் பண்ணி இவங்களோட ரா மெட்டீரியலோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இவங்களோட ரெவன்யூ ஆகட்டும், சேல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1,215 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் குவார்ட்டரில் 1,182 கோடி கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் 1,173 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தாலும் இவங்களோட கரண்ட்டில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்தது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்பவும் கன்சிஸ்டண்டாக ரொம்ப கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அடுத்ததாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1,102 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 1,062 கோடி கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் வெறும் 994 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 818 கோடியும், குவார்ட்டரில் 790 கோடியும், ஈரான் இயரில் வந்துட்டு 744 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்பெனியில் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டிப் அப்படிங்கிறது இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களோட எக்ஸ்பென்ஸை பொறுத்து, இவங்களோட ரா மெட்டீரியலோட காஸ்ட்டை பொறுத்து தான் வந்துட்டு இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆகட்டும், சேல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 50% இருக்குது, எஃப்ஐஐ கிட்ட 33.31% இருக்குது, டிஐஐ கிட்ட 5.93% அப்படிங்கிறது இருக்குது, பப்ளிக் கிட்ட வெறும் 10.76% அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலும் டிசிப்ளினான ஃபினான்ஷியல் சம்மரியும் வச்சுருக்காங்க. அடுத்ததான் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 33,398 கோடி வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 223, 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 254, லோ வந்துட்டு 192. கிட்டத்தட்ட ஹைக்கும் லோக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட பிபிஇ 9.81, இண்டஸ்ட்ரியோட பிபிஇ 18.5. ஸோ ரொம்ப லோ பிஇயில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 107, டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது 3.14%. ரொம்ப டிசிப்ளினான டீசெண்டான ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. ஆர்ஓசி 26%, ஆர்ஓஇ வந்துட்டு 22% வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ இன்னும் 10ல் தான் இருக்குது. அதே போல் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.08 தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. டெப்ட்னு பார்க்கும்போது 3,187 கோடி வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.20 தான், ரொம்பவும் அதிகம் கிடையாது. கண்டிப்பாக நெக்லிஜிபிள் வேல்யூ தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஜிங்க் அண்ட் லெட் மைனிங் அண்ட் ஸ்மெல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்துட்டு பொதுவாக கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 6,792 கோடியும், குவார்ட்டரில் 7,282 கோடியும், ஈரான் இயரில் 8,336 கோடியும் வச்சுருக்காங்க. கரண்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 3,139 கோடியும், குவார்ட்டரில் 3,348 கோடியும்,
இப்போ ஈரான் இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4408 கோடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 2213 கோடியும், குவார்ட்டர் போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 2616 கோடியும், ஈரான் இயரில் 3926 கோடியும் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1737 கோடியும், குவார்ட்டரில் 1970 கோடியும், ஈரான் இயரில் 2681 கோடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் நெகட்டிவில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ரொம்பவும் ப்ராமிசிங்காக இருக்காங்க. ப்ரொமோட்டர் கிட்ட 64.92%, எஃப்ஐஐ கிட்ட 0.75%, டிஐஐ கிட்ட 2.98%, கவர்மெண்ட் கிட்ட 29.54%, பப்ளிக் கிட்ட வெறும் 1.81% தான் இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அப் அண்ட் டிப்பாக தான் இருக்குது. கண்டினியூஸாக ஸ்டாக்காக பார்க்கும்போது கிளியராக புரியுது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,34,386 கோடிங்கிறது வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 318. இவங்களோட 50 டிவி ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 383 ஹை, லோ வந்துட்டு 290. ஸ்டாக்கோட பிபிஇ 15.9, இண்டஸ்ட்ரி பிபிஇ 29.7. ஸோ இண்டஸ்ட்ரியை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ரொம்பவும் லோவாக தான் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 32.4, டிவிடெண்ட் ஈல்டு 23.7%. ஸோ அதிகமான டிவிடெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்டுக்காக இந்த கம்பெனியில் டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் ROC அண்ட் ROI வேல்யூ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. ROCE பார்க்கும்போது 50.4%, ROEன்னு பார்க்கும்போது 44.5% வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2, இண்டஸ்ட்ரி பிஇ வந்துட்டு 29.7, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 9.82. இது மட்டும்தான் எனக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் ஹையராக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் எனக்கு நெகட்டிவாக இருக்குது. டெப்ட்டுன்னு பார்க்கும்போது 11,541 கோடி வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.84 அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. கம்பெனியில் கடன் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபினான்ஷியல் சம்மரின்னு பொறுத்தளவுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. சில இடத்துல சின்ன நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ். இந்த கம்பெனி இம்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு லிக்விட் பெட்ரோலியம், கேஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டெர்மினலிங் ஃபெசிலிட்டி தான் வந்துட்டு அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கெமிக்கல் ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமான கார்கோ லாஜிஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்ததாக ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 1235 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 2101 கோடி கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் 2151 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 208 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 196 கோடி கொடுத்துருக்காங்க. ஈரான் இயரில் 169 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 192 கோடி கொடுத்துருக்காங்க. இதே போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 170 கோடி கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் வெறும் 128 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 150 கோடி கொடுத்துருந்தாங்க. குவார்ட்டரில் 133 கோடி கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் 101 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 58.10%, எஃப்ஐஐ கிட்ட 18.87%, டிஐ கிட்ட 4.53%, பப்ளிக் கிட்ட வெறும் 18.50% அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ப்ராமிசிங்கான ஸ்ட்ராங்கான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு வச்சுருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 12,352 கோடி வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 352. இவங்களோட 52 ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 410, லோ 280. இவங்களோட ஸ்டாக் பிபிஐ வந்துட்டு 24.3, இண்டஸ்ட்ரி பிபிஐ 41.3. ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐயோட எவ்வளோ ஆவரேஜ் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்த புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 104, டிவிடெண்ட் ஈல்டு 1.63%, ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ROCE 15.9%, ROE வந்துட்டு 15.9%. ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.39, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 2359 கோடி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.65 தான், ரொம்ப அதிகம் கிடையாது. சேஞ்சிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு 0.03% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ரொமோட்டர் பிளட்ஜ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி வந்துட்டு டீசெண்டாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஷரிகமா இந்தியா. இவங்க மீடியா கம்பெனி, மூவிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, சீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, கிராமோஃபோன் கம்பெனியாக வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது சேல்ஸ் வந்துட்டு கரண்ட் குவார்ட்டரில் 172 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 163 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் வந்துட்டு 185 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட சேல்ஸும் வந்துட்டு அப் அண்ட் டிப்பாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 61 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 50 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரான் இயரில் 57 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 66 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 59 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரான் இயரில் வந்துட்டு 63 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 48 கோடி கொடுத்துருந்தாங்க. குவார்ட்டரில் 43 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் 47 கோடி ரெஜிஸ்டர் பண்ணி
பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 59.09%, எஃப்ஐ கிட்ட 17.12%, டிஐஇ கிட்ட 2.38%, பப்ளிக் கிட்ட 21.15% அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் வச்சிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 7155 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 371, இவங்க 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 466, லோ 288, ஸ்டாக்கோட பி/இ வேல்யூ வந்துட்டு 38.2, இண்டஸ்ட்ரி பி/இ வந்துட்டு 49.3, ஸோ இண்டஸ்ட்ரியோட கம்மியாக தான் வச்சுருக்காங்க. புக் வேல்யூ 74.3, டிவிடெண்ட் ஈல்டு 0.81, ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ரொம்பவும் டீசெண்டான டிசிப்ளினான வேல்யூ தான் இருக்குது. 17.6, ஆர்ஓஇ வந்துட்டு 12.8, ஃபேஸ் வேல்யூ 1, இண்டஸ்ட்ரி பி/இ பற்றி பார்த்துருந்தோம். ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 4.99 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டெப்ட்னு பார்க்கும்போது சுத்தமாக டெப்ட்டுங்கிறது கிடையாது, 0.40 கோடி தான் வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்ராக்சிமேட்டாக 0 தான் இருக்குது. ப்ரொமோட்டர் சேஞ்சிங் வந்துட்டு 0.26 வந்து ரீசெண்டாக குறைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ப்ரொமோட்டர் பிளட்ஜ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி வந்துட்டு ரொம்பவும் டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது 9ஆவதாக பார்க்க போகிற கம்பெனி அதானி டோட்டல் கேஸ். இவங்க வந்துட்டு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேஸ் சப்ளைஸ் டு த டொமஸ்டிக் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள் யூசர்ஸ்க்கு வந்துட்டு இவங்க கேஸ் சப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1096 கோடி இருக்குது, குவார்டர் குவார்ட்டரில் 1056 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இயர் 1116 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த ஷேல்ஸும் வந்துட்டு அப் அண்ட் டிப்பாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 173 கோடியும், குவார்டர் குவார்ட்டர் 150 கோடியும், இயர் 160 கோடியும் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது 74.80% ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும், எஃப்ஐஐ வந்துட்டு 13.94%, டிஐஇ கிட்ட 6.15%, பப்ளிக் கிட்ட வெறும் 5.11% தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்காங்க அதானி குரூப்லேயே. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துட்டு 1,08,656 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 988. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 4000, லோ வந்துட்டு 522. இவங்களோட ஹைக்கு இவ்வளோ காரணம் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் அந்த ப்ளூம்பர்க் கிட்ட ரிப்போர்ட்னால தான் வந்துட்டு படப்படன்னு கீழே விழுந்தாங்க. இப்போ தான் 988 வரைக்குமே ரெக்கவர் ஆகி மேலே போயிருக்காங்க. அகைன் இந்த ஸ்டாக் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 2000 வரைக்குமே போகக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கோட பி/இன்னு பார்க்கும்போது 190 வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரி பி/இ வந்துட்டு வெறும் 18.5 தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கோட பி/இ இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 29.4 தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு 0.03, ரொம்ப கம்மியான டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வந்துட்டு லுக்கிங் ப்ராமிசிங்காக டிசிப்ளினாக இருக்குது. ஆர்ஓசி வந்துட்டு 20%, ஆர்ஓஇயும் 20% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட்டுக்கு இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 1, இண்டஸ்ட்ரி பி/இ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 33 டைம்ஸ் வந்துட்டு ஹையராக வந்து ட்ரேட் இருக்காங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் ஸ்டாக் 4000 கீழே வந்ததுனால தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது டெப்ட்னு பார்க்கும்போது 1356 கோடி கொடுத்துருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு 0.42. ஸோ கடன் ஒன்றும் பெருசாக கிடையாது கம்பெனியில். ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களோட ஃபண்டமெண்டல். அடுத்ததான் இந்த வரிசையில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். இவங்களும் வந்துட்டு ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி தான். இவங்க கண்டிப்பாக நான் ஒரு 5வது பிளேஸ்லையோ இல்லை 6வது பிளேஸ்லையோ தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ சொல்கிறக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு நம்ம லிஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு சர்டைன் ரேலி அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 50 டிவி லோ கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட தான் இருந்தாங்க. ரீசெண்ட் 1 வீக்கில் வந்துட்டு சர்டைனாக மேலே போயிட்டாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்துட்டு ரீசெண்டாக இவங்ககிட்ட ஒரு புது ஆர்டர்ஸ் கிடச்சிது. அதனால தான் இவங்களோட ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் ரேலி ஆச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரீசெண்டாக நியூஸ் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால திரும்பவும் பழைய விலைக்கு வரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி இதில் நீங்கள் என்ட்ரி கொடுங்க. இவங்களோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 3307 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்டர் குவார்ட்டரில் 3271 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் 5055 கோடிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இவங்களோட சேல்ஸும் வந்துட்டு ஒரு அப் அண்ட் டிப் பாலிசியில் தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததான் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 16 கோடி தான் கொடுத்துருக்காங்க. 16 கோடிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு லாஜிஸ்டிக் சர்வீசஸில் ஏற்பட்ட சின்ன டவுனும், அதே சமயத்தில் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சு. ஏன்னா லாஜிஸ்டிக் சர்வீஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதில் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான கேபிட்டல் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்துருந்தோம். அடுத்ததாக குவார்டர் 119 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் 195 கோடி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக இவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் குறைஞ்சது காரணமே வந்துட்டு இந்த நெட் ப்ராஃபிட் குறைஞ்சது காரணமாக தான் ஸ்டாக் ரொம்ப கீழே போனாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்தனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போயிருக்காங்க. திரும்பவும் கீழே வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது லுக்கிங் ப்ராமிஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க
கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் கிட்ட 69.91%, எஃப்ஐஐ கிட்ட 10.87%, டிஐஐ கிட்ட 2.97%, பப்ளிக் கிட்ட வெறும் 16.24% தான் வச்சிருக்காங்க. அடுத்ததா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 7,904 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 322. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 345, லோன்னு பார்க்கும்போது 246. ஸோ இவங்களோட ஸ்டாக் பிபிஐ வந்து 28.3, ஆனால் இண்டஸ்ட்ரி பிபிஐ 38.4. ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐயோட இன்னுமே கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 103, டிவிடெண்ட் ஈல்டு 0.25%. ஸோ ஓரளவுக்கு மினிமமான டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வந்துட்டு லுக்கிங் குட் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக ஆர்ஓசி வந்துட்டு 18.5%, ஆர்ஓஇ வந்துட்டு 20% வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 2, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 3.11, ஒரு 3 டைம்ஸ் ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம், நம்ம குறைவிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ டெப்ட்னு பார்க்கும்போது 1725 கோடிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.68 தான் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி லாஜிஸ்டிக் கம்பெனியில் வந்துட்டு கடன் அப்படிங்கிறது இருக்கும். மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியில் கொஞ்சம் கடன் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்துட்டு விலை குறைஞ்சா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த 10 ஸ்டாக்குமே வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ண ஒரு 10 ஸ்டாக். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7 ஸ்டாக் 8 ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களும் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த நியூஸ் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறது சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.